तदेकस्य इसवत्प्रसादा प्रभोभव अवदत्यतनुस्तवं सहस्राक्ष सदेशुदे निसीर्य सर्गानामवान्भो समनाभव विच्यन्तनं कवत्तिनो विसर्यो बाणवागं मुद अनेसन्नसेसत आपुरस्य विसङ्गतिः या देवेदिर्वेणुस्तनगस्ते बहूपदीरनभो नमो भवाय रुद्राय नमः सर्वाय पशुपतये नमो लक्ष्मीवाय लक्ष्मीवाय जन्मदूराय नमो विले नमो विले भगवान कोटि वर्ष महोन्नत महोत्सव कल्याण आरंभದ ಧ್ವಜ ಆರೋಗ್ಯದ ಕಾಲೇ ಮುಹೂರ್ತವಲ್ಲೇ
அங்கு கும்பங்கள் இருக்கின்றது. கும்பம் அந்த கும்பங்கள் எல்லாம் அபிஷேகிக்கப்படுவது மூலாலயத்தில் இருக்கின்ற பெருமானுக்கு. இது பிம்பம். கம்பம், பிம்பம், கும்பம். அதாவது இந்த மகோற்சவத்தை செய்கின்ற குரு அந்த கம்பத்திலே என்னத்தை செய்கிறார்? முதலிலே என்னத்தை செய்கிறார் என்றால் தன்னுடைய கைகளுக்கு தன்னுடைய உடலிற்கு சிவனை ஆவாகனம் பண்ணுகிறார். தன்னை ஒரு சிவஸ்வரூபமாக பாவித்தவன் நான் எங்களை ஒரு சிவஸ்வரூபமாக பாவனை செய்தேன். நாங்கள் எங்களை பூஜித்த பின்பு அந்த கம்பத்திலே ஜாகசாலையிலே அந்த பிரதான கும்பத்துக்கு என்ன மந்திரம் சொல்லுவோம் அத்தனை மந்திரங்களையும் கம்பத்திலே ஒவ்வொரு நாளும் பூஜிக்க வேண்டும். பிரதான கும்பத்துக்கு என்ன மந்திரம் சொல்லிருக்கோமோ அத்தனை மந்திரங்களும் பிரதான கம்பத்துக்கு பூஜிக்க வேண்டும். கம்பத்துக்கு பூஜை செய்து மூலஸ்தான சுவாமிக்கு என்னென்ன திரவியங்கள் எல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்கின்றோமோ அத்தனை திரவியங்களும் கம்பத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. அத்தனை திரவியங்களும் கடைசி நாள் யாக பூஜையிலே உபசார ஹோம ஹோமத்திலே அத்தனை திரவியங்களும் ஹோமத்திலே போடப்படும். இந்த மூன்றும் மகோற்சவத்தில் சங்கமிக்கின்றது. ஏழை நாட்களில் இந்த உற்சவங்கள் இல்லை. அதாவது கடைசி நாள் கும்பங்கள் எவ்வாறு கொண்டு யாகசாலையில் இருக்கின்ற கும்பமானது சுவாமிகளை வீதி விழாவாக கொண்டு வந்து சுவாமி முன்பாக நின்று கம்பத்திற்கு முன்பாக சுவாமி நின்று மூலஸ்தானத்துக்கு அந்த கும்பம் ஆசிரியப்படும். பிம்பம், கம்பம், கும்பம் இந்த மூன்றும் சங்கமிக்கின்றதுதான் இந்த மகோற்சவம். எனவே மகோற்சவத்திலே கம்ப பூஜையை செய்கின்றவர் தன்னை சிவபெருமான பாவனை செய்து அந்த கம்பத்திலே விநாயக பெருமானுக்கு தேவையான அத்தனை சமயங்களை கொடுத்து வேதமந்திரங்களை சொல்லி பூஜிக்கிறது. ஜாகசாலையிலே காலையில் மாலையிலிருந்து அதுதான் நடக்கும். அத்தனை வேதமந்திரங்களுக்கு ஜாகசாலையிலே பூஜை நடக்கும். அந்த அபிஷேக பூஜைகள் யாவும் மூலஸ்தானத்திற்கு நடக்கும். ஏழைய நாட்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். அபிஷேக மூலஸ்தானத்திற்கு நடக்கும். அதை மாத்திரம் பார்க்கலாம். மற்ற கும்ப பூஜைகள் ஆலயத்திற்கு நடக்கும். மகோற்சவத்தில் மாத்திரம்தான் கம்பம், பிம்பம், கும்பம் இந்த மூன்றும் சங்கமிக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட மகோற்சவத்தில் கம்பத்திலே இன்றைய கொடியேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உற்சவ நாட்களில் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கின்ற இந்த மகோற்சவத்தில் நாங்கள் இதே போன்று தொடர்ந்து ஆசார சேவைகளாக ஆலயத்திற்கு வருகிறது. முடிந்த அளவு பூஜை